லேவியராகமம் 24:1. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கும்படி அதற்காக இடித்து பிழிந்த தெளிவான ஒலிவ எண்ணெயை இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சந்நிதியின் திரைக்கு வெளிப்புறமாக ஆரோன் அதை எப்பொழுதும் சாயங்காலம் தொடங்கி விடியற்காலம் மட்டும் கர்த்தருடைய சந்நிதியில் எரியும்படி ஏற்றக்கடவன். இது உங்கள் தலைமுறைதோறும் செல்ல வேண்டிய நித்திய கட்டளை. ஒற்றைக்கு ஒரே மகள், மிகவும் செல்லமாக வளர்த்தார்கள். எப்பொழுதும் அவளையே பார்த்து கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய கனவுகள் எல்லாமே அவளை குறித்துதான். சிறு பிராயம், சுமார் 12 வயது. உடல்நலக் குறைவு ஏற்பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து போனார்கள். இந்த அம்மாவும் வேலைக்கு போகல, அவளுடைய அப்பாவும் வேலைக்கு போகல. எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு அன்பு மகளை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து போயிருந்தார்கள். டாக்டர்கள் பார்த்து பரிசோதித்துவிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணணும் என்று அட்வைஸ் பண்ணினார்கள். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணினார்கள். ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த தாய் தகப்பனுடைய உள்ளத்தில் பயங்கர வேதனை, பயம். நம்முடைய மகளுக்கு என்னாகுமோ? எதனால் வந்தது இந்த சுகவீனம்? டாக்டர்கள் வந்து சொன்னாங்க, ட்ரீட்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இப்ப பரவாயில்ல, நீங்க தைரியமா இருங்க, உங்க பொண்ணுக்கு ஒன்னும் ஆகாது. என்ன கொஞ்சம் காஸ்ட்லியான மருந்துகள் உபயோகிக்க வேண்டியிருக்கும், காஸ்ட்லியான இன்ஜெக்ஷன்ஸ் போட வேண்டியிருக்கு. ஒரே ஒரு மகள், வீட்டுக்கே போகல, பச்சை தண்ணி கூட குடிக்கல, அவங்க பொண்ணையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரிப்ஷனை அவங்க கையில் கொடுத்து, இந்த காஸ்ட்லியான இன்ஜெக்ஷன் வாங்கி வச்சுங்க, காலையிலும் சாயங்காலமும் போடணும், போடாம விட்டுட்டா கொஞ்சம் நிலைமை சீரியஸ் ஆயிடும். ரொம்பவும் காஸ்ட்லியான இந்த மருந்துகள். கஷ்டப்பட்டு வாங்கி வந்த தந்தை அதை கொடுத்தார். இன்ஜெக்ஷன்ஸ் போட ஆரம்பித்தார்கள். 2வது நாள் சாயங்காலமே அந்த பாப்பா வீட்டுக்கு வந்து விட்டாள். பிணமாக அந்த தாயும் தகப்பனும் மாரில் அடித்துக் கொண்டு அழுதார்கள். வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டார்கள். யாராலும் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவே முடியவில்லை. காரணம் என்ன? ஒரே ஒரு செல்ல மகள் செத்து போய்விட்டாள். டாக்டர்ஸ் சொல்லியிருந்தாங்க, அந்த இன்ஜெக்ஷன் போட்டா கட்டாயமா மகள் பிழைச்சுக்குவான்னு சொன்னாங்க. ஆனா அந்த இன்ஜெக்ஷன் தான் போட்டுட்டாங்களே. இருந்தும் ஏன் நம் மகள் இறந்து போனாள் என்று அதற்கு பிறகு போய் என்கொயரி செய்தபோது, அவர்கள் விசாரித்த போது, அந்த இன்ஜெக்ஷன்ஸ்ல கலப்படம், அது டியூப்ளிகேட் இன்ஜெக்ஷன்ஸ், கலப்படம் நிறைந்த இன்ஜெக்ஷன் மகளுடைய உயிரை அழித்து விட்டது. இன்னொரு சம்பவத்தையும் சொல்கிறேன். அமெரிக்க சம்பந்தம் என்றார்கள். அமெரிக்காவில் MS படித்தவர் என்று சொன்னார்கள். அமெரிக்காவில் MS பண்ணவருங்கிறதால, அமெரிக்க சம்பந்தங்கிறதுனால அவர்கள் சில கோடி ரூபாய்களை வரதட்சணையாக டிமாண்ட் பண்ணினார்கள். மகள் நல்லா இருந்தா போதும்ல, மகள் சந்தோஷமா இருந்தா போதும்ல, பணத்தை வச்சு என்ன செய்ய போறோம்? அது இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அந்த போகிற பணத்தை மகளுக்காக கொடுத்தா அது சந்தோஷமா இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஆஸ்தி மொத்தத்தையுமே மருமகனுக்கு எழுதி வைத்து விட்டார்கள். கனமாக இன்னும் கடனெல்லாம் வாங்கி கூட மனம் செய்து வைத்தார்கள். அமெரிக்காவில் MS, அமெரிக்க சம்பந்தம். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் சில வாரங்கள், சில நாட்கள் கழித்து தெரிய வந்தது, அந்த பையன் அமெரிக்காவுக்கும் போகல, அங்க MS-ம் செய்யல. அவன் ஒரு ஏமாற்றுக்காரன், மாத்திரமல்ல ஒரு குடிகாரன். இந்த கல்யாண சம்பந்தம் பார்த்து வைத்த நபரை அணுகி, என்னையா நீங்க எப்படி சொன்னீங்க? அமெரிக்க சம்பந்தம்னு சொன்ன, MS பண்ணிருக்காருன்னு சொன்ன, அப்படி எங்களை நம்ப வச்சு இப்படி ஏமாத்திட்டியா? இன்னைக்கு எங்க பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சு போட்டுட்டியா? அவர் கொண்டு வந்த அந்த சம்பந்தம் போலி. அவன் கமிஷனுக்காக இல்லாத பொல்லாததையெல்லாம் சொல்லி அந்த சம்பந்தத்தை ஒழுங்குபடுத்தி விட்டார். ஒரு பக்கம் சொத்தும் போச்சு, இன்னொரு பக்கம் கடனும் ஆயிப்போச்சு. முக்கியமா தங்கள் மகளுடைய வாழ்க்கையும் நாசமா போச்சு. கலப்பட சம்பந்தம். அதேபோல பொருளாதார ரீதியிலே கஷ்டப்பட்டு இந்த பொருளாதார பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அது என்னவென்றால், துபாய்க்கோ குவைத்துக்கோ போக வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாயிருந்தது. இந்த ஏழையின் ஆசைக்கு ஏற்றபடியே ஒருவர் மாட்டினார். யார் அவர்? துபாய்க்கு அனுப்புகிற ஏஜென்ட்.
அந்த ஏஜென்ட்டிடம் கெஞ்சிய போது அவர் சொன்னார், சரி ஒரு 2 லட்சம் ரூபாயாவது ஏற்பாடு பண்ணுங்க, உங்களுக்கு 40,000 ரூபாய் சம்பளம் கிடைக்கிற மாதிரி துபாயில வேலை ஏற்பாடு பண்றேன். கடனை உடனே வாங்கி, ஏற்கனவே படிக்க கடன் பட்டிருக்காரு, திரும்ப ஒரு 2 லட்சம் ரூபாய் கடனை வாங்கி அவர்கிட்ட அந்த ஏஜென்ட் 2 லட்சம் ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம், நாளைக்கோ நாளானைக்கோ விசா வந்துடும், நாளைக்கோ நாளானைக்கோ உங்களுக்கு தேவையான அந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர் கூட வந்துரும் அப்படின்னு சொல்லி இன்னும் என்னென்னவோ சொல்லி துபாய் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி முதல்ல மும்பைக்கு கூட்டிட்டு போனாரு. துபாயில கூட்டிட்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஏஜென்ட் தன்னோட செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டுட்டான். துபாய் போகிற கனவோடு அநேக கடன்களை வாங்கி துபாய் போனால் கடனை அடைக்க முடியும் என்று மீண்டும் கடன் வாங்கி போன அந்த நபர் மும்பையில தெருவா அலைய வேண்டிய சூழல். காரணம் என்னவென்றால் அந்த ஏஜென்ட் ஒரு கலப்படம். பையன் நல்லா படிக்கணும், அமெரிக்காவுக்கு போய் படிக்கணும், இல்லைன்னா ஆஸ்திரேலியாவுக்கு போய் நல்லா படிக்கணும், அல்லது இங்கிலாந்துக்கு போய் நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி கனவு கண்ட அந்த தாயும் தகப்பனும் கண்ட கனவை நிறைவேற்றும் வகையில அவங்க மகனுக்கு அட்மிஷன் வந்தது. காலேஜுக்கு இவ்வளவு லட்சம் ஃபீஸா நீங்க கட்டணும், அவ்வளவு லட்சம் காலேஜ் அட்மிஷனுக்காக உடனே அனுப்பி வச்சுட்டாங்க. இன்னும் போக வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டாங்க. அந்த காலேஜ் நிர்வாகம் யூனிவர்சிட்டி இன்விடேஷன் அனுப்பினார்கள். விசாவுக்கு அப்ளை பண்ணும்போது விசாவும் கூட வந்துவிட்டது. மிகுந்த சந்தோஷத்தோடு மகன் வெளிநாட்டுக்கு போகிறான் என்று சொல்லி அவர்களுக்கு இருந்த வீடை அடமானம் வைத்து பணம் எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து காலேஜ் ஃபீஸை கட்டிட்டு இன்னும் கொஞ்சம் பணம் கையில கொடுத்து அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த பையனுக்கு தெரிஞ்சது அந்த யூனிவர்சிட்டி ஒரு போலி யூனிவர்சிட்டி. அங்க அப்படி ஒரு யூனிவர்சிட்டியே இல்லை. அந்த வாலிபனுடைய எதிர்காலமே ஒன்றுமில்லாமல் போனது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, தயவு செஞ்சு கவனிங்க. அந்த பொண்ணை அந்த பையன் உயிருக்குயிரா நேசிச்சான். கவனிங்க, அந்த பையன் அந்த பொண்ணை உயிருக்குயிரா நேசிச்சான். உனக்காக நான் உயிரையும் தருவேன்னு சொன்னான். என் வாழ்க்கையே நீதான்னு சொன்னா அந்த பொண்ணு அவனை நம்பிட்டா. அது மாத்திரமில்ல, கண்ட இடங்களுக்கும் சுத்த ஆரம்பிச்சாங்க. நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போறோமே, அதனால இப்ப இருந்தே கணவன் மனைவி மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அந்த பையன் அனுபவிக்க ஆரம்பிச்சான். அந்த பொண்ணும் பிரெக்னன்ட் ஆனா. இப்போ பிரெக்னன்ட் ஆனதுனால இதை நாம ஜஸ்டிஃபை பண்ணணும்னா நாம உடனே கல்யாணம் பண்ணிக்கணும், அதனால சீக்கிரம் நாம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்ன போது அந்த பையன் சொன்னா, கல்யாணம் பண்ணிக்க எனக்கும் ஆசைதான், ஆனா எங்க அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க? உங்க ஜாதி வேற, எங்க ஜாதி வேற. உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் செத்து போயிடுவேன்னு சொல்றாங்க. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எங்க அப்பா அம்மா இறந்து போயிடுவேன்னு சொல்றாங்க. இப்ப எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன பெற்றெடுத்த அப்பா அம்மாவை நான் கொலை செய்யணுமா, இல்ல அவங்களை காப்பாத்துறதுக்காக உன்னை விட்டுறணுமாங்கிறத நீ தான் முடிவு பண்ணணும். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. அவனுடைய காதல் போலி, ஏமாற்று. நாளிலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, போலி மருந்துகளாலே ஒவ்வொரு வருஷமும் 2,50,000 பேர் இறந்து போகிறார்களாம். கலப்பட போலி மருந்துகளாலே ஒரு வருஷத்திற்கு சுமார் 1,20,000 குழந்தைகள் இறந்து போகிறார்கள். இந்த போலி ஏஜென்ட்டுகளினாலே அநேக ஆயிரக்கணக்கானோர், லட்சக்கணக்கானோர் வெளிநாடுகளுக்கு போக வேண்டும் என்று முயற்சி செய்து பின்பு வெளிநாடுகளுக்கு போக முடியாமல் தெருவாய் அலைகின்றார்களாம். போலி யூனிவர்சிட்டிகளாலே எத்தனையோ பேர் ஸ்டூடெண்ட்ஸுடைய எதிர்காலம் இன்று அழிந்து போய் கொண்டிருக்கிறது. போலி நேசத்தினாலே, போலி காதலினாலே, போலி ஃப்ரெண்ட்ஷிப்பினாலே எத்தனையோ வாலிப பிள்ளைகளினுடைய வாழ்க்கை இன்று அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. போலி சம்பந்தங்களினாலே எத்தனையோ குடும்பங்கள் சிதைந்திருக்கிறது, எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து போயிருக்கிறது. எனவே இன்று மனிதனுக்கு தேவையானது என்ன? சுத்தமான, சொல்லுங்களேன், என்னங்க வேணும்? சுத்தமான அன்பு. இந்த மனிதனுக்கு தேவையானது டூப்ளிகேட் இல்லைங்க. ஒரு நாள் நான் சைனாவுக்கு போயிருந்தேன். இந்த ஸ்கிரீன்ஸ் எல்லாம் வாங்கறதுக்காக நானும் நம்முடைய சகோதரர்களும் போயிருந்தோம். அங்க போனதுக்கு அப்புறம் அங்க மார்க்கெட்ல பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருந்ததுங்க. ஐபோனுங்க ஜஸ்ட் 5,000 ரூபாய் தான். என்ன அப்படி சிரிக்கிறீங்க? ஐபோனுங்க 5,000 ரூபாய் தான். அப்ப நான் என்ன செஞ்ச தெரியுமா? 10 போன் வாங்கினேங்க. எவ்வளவு நேர்த்தியா அதெல்லாம் வேலை செஞ்சதுன்னா, அந்த போனை ஆன் பண்ணா போதும். ஐபோன் என்னங்க ஐபோன் வேலை செய்யறது? அவ்வளவு அற்புதமா இருந்தது. 10 போன் வாங்கணும். வாங்கிட்டு கொண்டு வந்தாச்சு. வந்து ஆன் பண்ணணும். சைனாக்காரன் ஆன் பண்ணாதான் நான் ஆன் ஆவேன். இந்தியன்ஸ் ஆன் பண்ணா நான் ஆன் ஆக மாட்டேன். நீங்க சிரிக்கிறீங்க, நான் அன்னைக்கு அழுதங்க.
ஏன்னா அது ஆனே ஆகல, பேட்டரி போட்டா சார்ஜ் ஆகல. அங்க அந்த போனை பார்த்தப்போ எனக்குள்ள வந்த சந்தோஷம் என்னது, அப்பவே 50,000 ரூபாய் ஐபோன், 50,000 ரூபாய் மதிப்புள்ள ஐபோன் ஜஸ்ட் 5,000 ரூபாய் தான். என்ன எனக்கு கிடைச்ச பாக்கியம்! எப்படிங்க? ஐயோ, என்னுடைய பாக்கியம் என்ன, என்னுடைய சந்தோஷம் என்ன, அது ஜஸ்ட் அந்த கொஞ்ச நேரத்துக்கு மாத்திரம் தாங்க. அதை அனுபவிக்கிற, உபயோகப்படுத்துகிற, சந்தோஷப்படுகிற நேரம் வருகிற போது உனக்கு மிஞ்சுவது நிராசையும் சோர்வும் தான். இது போலி உலகம், கலப்பட சமுதாயம். அன்பிலே கலப்படம், கல்வியிலே கலப்படம், மருந்துகளிலே கலப்படம், திருமண சம்பந்தத்தில் கூட கலப்படம், வியாபாரத்திலும் கலப்படம். திருமண சம்பந்தத்தில் கலப்படமான என்னங்க நடக்கும்? குடும்பமே அழிஞ்சு போயிடுங்க. வேலை வாங்கி தருகிற விஷயத்துல போலி ஏஜென்ட் கிட்ட மாட்டிக்கிட்டா வாழ்க்கைய நடுத்தெருவுக்கு வந்துருங்க. அன்பிலே ஒரு போலியானவன் சிக்கிவிட்டான் என்றால் அந்த பொண்ணுடைய உள்ளமே நொறுங்கி போய்விடும். மருந்துகளிலே கலப்படம் கலந்துவிடும் என்றால் நீடியாயிலோடு ஒரு 100 வருடங்கள் வருட வேண்டிய பிள்ளை என்ன ஆகும்னா அப்பவே சவமாய் போயிடும். கல்வியிலே கலப்படம், போலி கலக்கும் என்றால் பொன்னான எதிர்காலத்தை எதிர்பார்த்திருக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் வீதிக்கு வந்துவிடும். நண்பு சகோதர சகோதரிகளே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கலப்படம் இருக்கும் என்றால் அது உன்னுடைய ஆத்துமாவை நரகத்துக்கு இழுத்துக்கொண்டு போய்விடும். அக்கினி அவியாத புழுக்கள் சாகாத மிகவும் பயங்கரமான அந்த இடத்திற்கு, கலப்பட ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த இடத்திற்கு, அந்த நரகத்திற்கு கொண்டு போய் சேர்க்கும். என்னுடைய கேள்வி, போலி மருந்துகளை விட, போலி ஏஜென்ட்டுகளை விட, போலி யூனிவர்சிட்டிஸை விட, போலி சம்பந்தத்தை விட, போலி அன்பை விட ஆபத்து நிறைந்தது எது தெரியுமா? வெளியே ஆவிக்குரியவர்களைப் போல காண்பித்து, ஆவிக்குரிய ஸ்திரியைப் போல காண்பித்து, பரிசுத்தவானாய் நடந்து கொண்டு, பரிசுத்தமுள்ள ஸ்திரியைப் போல் நடந்து கொண்டு, நல்லவர்களைப் போல காண்பித்துக் கொண்டு, உள்ளுக்குள்ளே கலப்படத்தோடு கூடிய போலியான வாழ்க்கை இருக்கிறதல்லவா, அது அந்த எல்லாவற்றை காட்டிலும் ஆபத்தானது. ஏனென்றால் கலப்பட போலி மருந்துகளை விற்றால் அவனுக்கு லாபம், பயன்படுத்துறவங்க உயிர்தான் போயிடும். போலியான காதலை வெளிப்படுத்தி ஒருவேளை ஒரு பையனையோ அல்லது ஒரு பொண்ணையோ அனுபவிப்பார்கள். அது அவர்களுக்கு அந்த ஒரு சில கால சிற்றின்பம். ஆனால் ஏமாறுவர்களுக்கு பெருத்த நஷ்டம். போலி ஏஜென்ட் அவனுக்கு தேவையான பணத்தை வாங்கிக்கிறான், ஆனால் நம்பினவன் வீதியில திரியிறான். போலி யூனிவர்சிட்டி தேவையான பணத்தை சம்பாதிக்கிறாங்க, அவங்கள நம்பினவங்க இன்னைக்கு வீதியில திரியிறாங்க. போலி சம்பந்தம் வரட்சின்னு அவனுக்கு வந்துருது, ஆனால் அவனை கட்டிக்கொண்ட பாவாந்த ஸ்திரீயோ வாழ்நாள் முழுக்க அழுகைக்கு ஆளாகிறாள். கலப்படம் பண்றவங்களுக்கு கொஞ்ச நேரம் அந்த சந்தோஷம் கிடைக்கும். அன்பு சகோதர சகோதரிகளை தயவு செஞ்சு கவனிங்க. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒருவேளை கலப்படம் சேரும் என்றால் அது உன்னை நித்திய நரகத்திற்கு இழுத்துக்கொண்டு போய்விடும். உன்னை நிம்மதி இல்லாதபடி ஆக்கிவிடும், சந்தோஷம் இல்லாதபடி செய்துவிடும், ஆனந்தம் இல்லாதபடி செய்துவிடும், ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லாதபடி செய்துவிடும். கலப்பட போலி வாழ்க்கை. இந்த நம்மத்திலே யாராவது இருக்கிறீர்களா? போலி வாழ்க்கை வாழ்கிறவர்கள், போலியான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறவர்கள். போலி ஆவிக்குரிய வாழ்க்கை, போலி வாழ்க்கை. போலினா என்னங்க அர்த்தம்? அசலாக இல்லாததை போலி என்கிறோம். போலி ஆவிக்குரிய வாழ்க்கை என்றால் உனக்குள் அசலான ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை, ஆனால் ஆவிக்குரியவனை போல இருக்கிறாய். உனக்குள் அசலான பரிசுத்தம் இல்லை, ஆனால் நீ பரிசுத்தவானை போல இருக்கிறாய். உண்மையில் நீ ஒரு நல்லவன் அல்ல, நல்லவள் அல்ல, ஆனால் நல்லவனைப் போல, நல்லவளைப் போல நடித்துக் கொண்டிருக்கிறாய். உண்மையாக உனக்குள் அன்பு இல்லை, ஆனால் அன்பு காட்டுவதைப் போல நடிக்கிறாய். உண்மையில் நீ உத்தமமாக நியாயமாக வாழ்வதில்லை, ஆனால் உண்மையாய் உத்தமமாய் வாழ்வதைப் போல நீ நடிக்கிறாய். இதனால் என்ன நடக்கும் என்றால், இந்த போலித்தனத்தினாலே உன்னுடைய வாழ்க்கை தான் அழிவை நோக்கி போகும். எண்ணெய் இருக்குன்னு வச்சுக்கலாங்க, அந்த எண்ணெய் ஒரு கலப்பட எண்ணெய்ன்னு வச்சுக்கலாம். அந்த கலப்பட எண்ணெய ஒரு பாட்டில்ல ஊத்துங்க, அதுல ஒரு திரிய வைங்க, அந்த திரிய நீங்க எரிய வைங்க. அப்படி அந்த திரிய பத்த வைக்கும் போது அந்த திரி நேர்த்தியா எரியுங்கிறீங்களா, அல்லது எரியிற மாதிரி எரிஞ்சிட்டு மறுபடியும் அணையிற மாதிரி மறுபடியும் எரியிற மாதிரி மினுக்கு மினுக்குன்னு இருக்குமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. கலப்படம் நிறைந்த எண்ணெய் அந்த தீபத்தை நேர்த்தியாய் எரிய வைப்பது சாத்தியம் அல்ல. கலப்படமான எண்ணெயின் மூலமாக ஒரு விளக்கு நேர்த்தியாய் எரிவது என்பது சாத்தியம் அல்ல.
வேதம் தெளிவாக சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த உலகத்துக்கு என்னவா இருக்கிறீர்கள்? சத்தமா சொல்லுங்களேன், இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஒளியாயிருக்கிறீர்கள். இந்த உலகத்திற்கு தேவன் உன்னையும் என்னையும் வெளிச்சமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால், நீயும் நானும் இந்த உலகத்திலே பிரகாசிக்க வேண்டும். பிரகாசிக்க வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகிறார். இங்கே உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவருமே கூட ஒரு விளக்குதான். ஒரு சபை இருந்தது. அந்த சபையினுடைய தனித்துவம் என்னவென்றால், அந்த சபையில கரண்ட் இருக்காது, நோ லைட்ஸ். அதுதான் அந்த சர்ச்சோட தனித்துவம். அதே சமயம் அந்த ஆலயத்திற்கு வருகிற ஒவ்வொருவரும் ஏறக்குறைய அந்த சபையில 100 பேர் உறுப்பினர்களாயிருந்தார்கள். ஆலயத்துக்குள்ள விளக்கு இருக்காது. எனவே ஒவ்வொரு சபை உறுப்பினரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆலயத்திற்கு போகும்போது தங்களோட கூட ஒரு விளக்கையும் எடுத்து செல்ல வேண்டும். அப்படி விளக்கை எடுத்துக்கொண்டு போய் தங்களுக்கு முன்பு வைக்கிற வேளையில, அப்படி விளக்கை தங்களுக்கு முன்பாக வைக்கிறதுனாலே, அவரவர் தங்களை விளக்குகள் எடுத்துக்கொண்டு வருவதனாலே அந்த ஆலயத்துக்கு எத்தனை விளக்குகள் வரும் யோசிச்சு பாருங்க. 100 விளக்குகள் வரும். இப்ப அந்த ஆலயம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. வெளிச்சத்தினாலே நிரம்பி இருக்கும். ஏனென்றால் வருகிற ஒவ்வொருவருமே ஒரு விளக்கோடு கூட வந்திருக்கிறார்கள், ஒரு விளக்கோடு தீபத்தோடு வந்திருக்கிறார்கள். அதன் விளைவாக அந்த ஆலயத்துக்குள்ள ஒரு இடத்திலும் இருள் இல்லை, எல்லாமே வெளிச்சம். ஏனென்றால் வருகிற ஒவ்வொருவருமே ஒரு விளக்கை கொண்டு வந்து விடுகிறார்கள். ஆனால் ஒரு நாள் ஒரு இடத்துல கொஞ்சம் இருட்டா இருந்தது. ஒரு மூலையில மாத்திரம் கொஞ்சம் அப்படி இருட்டா இருந்தது. காரணம் என்ன சொல்லுங்க? வரவேண்டிய யாரோ ஒரு நபர் அந்த நாளிலே வரல. ஏனென்றால், அதாவது அவர் என்னைக்கு வரலையோ, வராத அவர் இருக்கிற அந்த ஏரியா எதனால் நிரப்பப்பட்டாச்சு? இருளினாலே நிரப்பப்பட்டு விட்டது. அப்போ பாஸ்டர் அதை பார்த்து சொன்னார் என்னவென்று, நீங்கள் உட்கார்ந்து இருக்கிற ஏரியால ஒரு இடத்துல கொஞ்சம் இருள் இருக்கு, அந்த இடம் இருளால் நிரப்பப்பட்டிருக்கிறது. யாரோ ஒருவர் இருளினாலே நிரப்பப்பட்டிருப்பதனால்தான் ஆலயத்திற்குள்ளே இன்று இருள் ஏற்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஏதாவது புரியுதாங்க? அந்த நபர் ஏன் ஆலயத்திற்கு வரவில்லை என்றால், எங்க இருக்கிறார்? இப்போ எங்கேயோ இருளுக்குள்ள இருக்கிறார். அதனாலதான் வெளியே எங்கேயோ இருளில் இருப்பதினால்தான் இங்கே இருள் ஏற்பட்டிருக்கிறது. நீ வெளியே இருளிலே வாழ்ந்தால் கவனே, உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருளால் நிரப்பப்பட்டுவிடும். வெளியே நீ ஒளிக்குரியவனாக வாழ்வாய் என்றால் இங்கேயும் நீ ஒளி கொடுக்கிறவனாய் இருப்பாய். இங்கே ஒளி கொடுக்கிறவனாய் இருந்தால் வெளியேயும் கூட வெளிச்சத்துக்குரியவனாய் இருப்பாய். என் அன்பு சகோதர சகோதரிகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை வெளிச்சத்தால் நிரப்பப்படும் என்றால், ஒளியினால் நிரப்பப்படும் என்றால், இந்த ஆலயத்துக்குள்ள நாம் எல்லோருமே விளக்கை போல எரிந்தால் அது எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. யார் யாருடைய இருதயம் எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறதோ அந்த பரிசுத்தமாக இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க? கருப்பு கலர் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. ரிஃப்ளெக்ட் பண்ணுமாங்க? கருப்பு கலரால லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியாது. பிரவுன் கலரோ அல்லது ப்ளூ கலரோ, இந்த மாதிரி கலர்ஸ் கொஞ்சம் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியுமே தவிர முழுமையா அது ரிஃப்ளெக்ட் பண்ணாது. லைட்டை எந்த கலரால அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும்? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. என்ன கலர்? வெள்ளையான கலர் மாத்திரம்தான் லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். வெண்மையான இருதயம் உள்ளவர்கள்தான் அந்த ஒளியை ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். விண்ணின் சூரியனான, நீதியின் சூரியனான இயேசு கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களை யாரால் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் என்றால், எப்பொழுதும் பரிசுத்தமாக வாழ்கிறவர்கள் மாத்திரம்தான் கிறிஸ்துவினுடைய குணாதிசயங்களை உலகத்திற்கு ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். ரிஃப்ளெக்ட் பண்றதுன்னா காண்பிக்க முடியும். கருப்பான ஷோர் மேல லைட் அடிச்சு பாருங்க, அது திரும்ப மறுபடியும் அந்த லைட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணாது. ரெட் கலர் அல்லது ப்ளூ கலர் அல்லது கிரீன் கலர்ல அடிச்சு பாருங்க, லேசா அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் வெண்மையான சுவர் மேல நீங்க லைட் அடிச்சு பாருங்க, உடனே அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். காரணம் என்னவென்றால், வெண்மை ரிஃப்ளெக்ஷன், அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். 100% அது ரிஃப்ளெக்ட் பண்ணும். உன்னுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் என்றால், தேவனுடைய குணாதிசயங்களை, அதாவது அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, நற்குணம், இச்சையடக்கம், சாந்தம், விசுவாசம், இது எதுவுமே கூட
உன்னால் உலகிற்கு காட்ட முடியாது. தேவன் எதை விரும்புகிறார் என்றால், நீயும் நானும் கிறிஸ்துவை கிரியைகளிலே காண்பிக்க வேண்டும். அப்படி கிறிஸ்துவை கிரியைகளில் பிரதிபலிக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும். ஒரு நாள் ஒரு ஆலயத்திலே ஒரு பாஸ்டர் கேட்டார், பரிசுத்தம் என்றால் என்ன? பரிசுத்தம் என்றால் என்ன? நேர்த்தியான ஆடை அணிந்தவர்கள் இருக்கிறார்கள், காஸ்ட்லியான ஆடை அணிந்திருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு ஏழை மனிதனும் கூட அதே சமயத்திலே வருகிற வேளையில் இந்த காஸ்ட்லியான ஆடை அணிஞ்சு வரவங்க ரொம்ப நீட்டா அப்படியே அங்க வந்திருக்கிறவங்க, அந்த ஏழை மனிதன் எங்க நம்ம பக்கத்துல வந்து உட்காருவானோ அப்படின்னு சொல்லி ஒரு எரிச்சலோடு பார்த்து கொண்டிருக்கையில், பாவம் அந்த ஏழை மனிதர் ஒரு மூலையில போய் அப்படியே உட்கார்ந்துட்டார். பேச மாட்டீங்களே, பரிசுத்தம் என்றால் என்ன? அப்ப அந்த ஏழை எழுந்து கேட்டார், ஐயா நான் சொல்லட்டுங்களா? சொல்லுங்க. உள்ளுக்குள்ள கிளீனா இருப்பதுதான் அதைத்தான் பரிசுத்தம் என்பார்கள் அப்படின்னு சொன்னான். சொல்லிட்டு இப்படி திரும்பி பார்த்து, எவ்வளவு காஸ்ட்லியான ஆடை அணிஞ்சிட்டு வந்தாலும், எவ்வளவு நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் அது பரிசுத்தம் ஆயிடாது. அணிந்திருக்கிற ஆடைகள் சரியா இல்லாம போனாலும், எதுங்க, வெளியே ரொம்ப ரொம்ப ஏழையா இருந்தாலும் உள்ளுக்குள்ள கிளீனா இருக்கிறவன் தான் தேவனுடைய பார்வையில பரிசுத்தவான். அன்பு சகோதர சகோதரிகளே, வாட் இஸ் ஹோலினஸ்? உள்ளுக்குள்ள பரிசுத்தமாக இருப்பதுதான். வெளிப்பார்வைக்கு அப்படி இருப்பவர்கள் அல்ல, வெளிப்பார்வையில் நடிக்கிறவர்கள் அல்ல. இந்த ஆண்டவரிடத்திலே கேட்பாயா, நான் பரிசுத்தமாக வாழ்ந்து சிரமங்கள் மத்தியிலே இருந்தாலும் கூட பக்குவத்தை பெற்றுக்கொண்டு அதனுடைய அடிப்படையிலே இந்த உலகத்திற்கு நான் வெளிச்சத்தை காண்பிக்கிற பரிபூரணனா என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று விண்ணப்பம் பண்ணுவோர் இருந்தால் உங்கள் கரங்களை ஆண்டவருக்கு காண்பிக்கிறீர்களா? மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தூய உம்முடைய வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலும் தூய்மையை கொண்டு வரும். தூய்மையான வார்த்தைகள் எங்களை பரிசுத்தப்படுத்தும். தூய்மையான உம்முடைய வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சிரமங்களுக்கு, கஷ்டங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு காரணம் என்னவோ, அதற்கு பின்னால் இருக்கின்ற உம்முடைய திட்டம் என்னவோ, எதற்காக இவைகளை அனுபவிக்க செய்கின்றீரோ ஆண்டவரே, அதை தெரியப்படுத்துகிறது. உம்முடைய தூய வார்த்தைகள் புடமிடப்படுகிற எங்கள் வாழ்க்கையிலிருந்து பரிபூரணமான ஆசீர்வாதங்களை ஆண்டவரே குடும்பத்திற்கும் உலகத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கிற வகையிலே அது செய்ய போகிறது. இன்று கேட்ட அந்த வார்த்தைகள் விதைக்கப்பட்டிருக்கிற உம்முடைய வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே பலன் தர வேண்டும் ஆண்டவரே. 4 பேர் மத்தியில் இருக்கும்போது மாத்திரமல்ல, தனிமையிலே இருக்கும் போதும் கூட பரிசுத்தமாக வாழ வேண்டும். தாவீதை போல, தானியேலை போல, யோசேப்பை போல ஆண்டவரே, அவர்களுடைய வாலிப பிராயம் மிகவும் மிகவும் பரிசுத்தமாயிருந்தது. சிரமங்கள் பக்குவத்துக்குள்ளாக வழிநடத்தும். அதன் பலனாக பரிபூரணமான ஆசீர்வாதகரமான வாழ்க்கை வாழ முடியும். அப்பேற்பட்ட கிருபையை எங்களுக்கு அருளி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72